ஆபரேஷன் டூ ஸ்வாட்ஸ். இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சது இஸ்ரேல் தான். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய டேர்ம் தான் ஆபரேஷன் டூ ஸ்வாட்ஸ். இந்த டூ ஸ்வாட் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்வாடு துருக்கிக்கு, இன்னொரு ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் என்னதான் எக்கனாமிக் ரிலேட்டடா இஸ்ரேலோட ஒரு நல்ல டைப்ல இருந்தாலும் இஸ்ரேலோட ஒரு மோதல் போக்கு தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே ஒரு கோல்டு வார் இருக்கத்தான் செய்தி எப்பவுமே. அதை டைம் கிடைக்கும் போது ரெண்டு பேரும் மாறி மாறி செஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்தே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டான கான்ஃபிளிக்ட் இருக்கானா இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா குர்திஸ்தான். இந்த குர்திஸ்தான்ற ஒரு நாடு இருந்தாதான், அங்க அது உருவானா மட்டும்தான், அமெரிக்காவோட பிரசன்ஸ் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இஸ்ரேலால இங்க இருக்க முடியும். அங்க அமெரிக்காவோட பிரசன்ஸ் இல்ல, அங்க குர்திஸ்தான் ஒரு நாடு இல்ல அப்படின்னா இஸ்ரேல்னால இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சமீப காலமா துருக்கியோட ஆயுத வளர்ச்சி, ஆயுத தொழிற்சாலைகள், ஆயுத உற்பத்தி வளர்ச்சிங்கிறது அபரிவிதமா இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே துருக்கி மேல கண்டிப்பா ஒரு கல்லு விட்டு எறிவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுவும் என்னதான் துருக்கி நேட்டோவோட இருந்தாலும் துருக்கிக்கு ஆதரவா எந்த முடிவுமே நடக்காதுன்னு தெரியும். அது இந்த F-16 பொறுத்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். துருக்கி வேணுங்கிற எந்த ஒரு சிஸ்டமையும் நேட்டோ நாடுகள் துருக்கிக்கு தரப்போறது இல்லை. அதனாலதான் துருக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட என்னதான் நேட்டோ நாடுல இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அதுக்கான எடுத்துக்காட்டுகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குர்திஸ்தான் உருவாகணும். அமெரிக்காவோட பிரசன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா துருக்கியோட ஒரு மறைமுக போர் உருவாகணும். அதுக்காக தான் இந்த லெபனான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. என்னதான் இது ஆரம்பத்துல ஈரான் பேரை உள்ள இழுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு ஈரானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு நேரா அவங்க துருக்கியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ சமீப காலமா துருக்கி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவோட பார்டர்ல. இப்போ நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துருக்கியும் சிரியாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு ரஷ்யாவோட உதவியோட, ரஷ்யாவோட மத்தியஸ்தம் பண்ணி துருக்கியும் சிரியாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்க. ஒருவேளை அது மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடியும் பட்சத்துல கண்டிப்பா அமெரிக்காவோட பிரசன்ஸ் மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடும் இந்த மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா சிரியால மிக பெரும்பான்மையான பகுதி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. காரணம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சில குரூப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அங்க இருக்காங்க. அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒரு காரணத்துக்காக தான் அமெரிக்கா அங்க இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கு. அது எதிரா துருக்கிக்கும் எதிரா அது இருக்கிறதுனால துருக்கி எப்ப பாருங்க தாக்குதல் பண்ணுவாங்க, ரஷ்யாவும் தாக்குதல் பண்ணுவாங்க, ஈரானும் தாக்குதல் பண்ணுவாங்க, சிரியாவும் தாக்குதல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசிஸோட ஒரு பேஸே இருக்கு. ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதுக்கு முடிவு கொண்டு வர்றதுக்காக ரஷ்யா, சிரியா, ஈரான், அதுக்கப்புறம் துருக்கி இவங்க எல்லாரும் இணைஞ்சு அங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதை எப்படியாவது தடுக்கும் விதத்துல தான் இந்த லெபனான் கூட போருக்கு போறாங்க, அந்த ஹிஸ்புல்லா கூட போருக்கு போறாங்க அப்படிங்கிறது போலாம் அனலிஸ்ட் தரப்புல பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆகும் பட்சத்துல துருக்கியா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும் கண்டிப்பா லெபனானுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம காசால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் போர்ல எடுத்து விட்டாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னபடிதான் எல்லா நாடுகளோட எக்கனாமியும் அதல பாதாளத்துக்கு போயிடும், இன்க்ளூடிங் இஸ்ரேலை சேர்த்தி. ஆனா இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம மேல தூக்கிட்டு வந்துடலாம். காரணம் மேற்குலக நாடுகளோட சப்போர்ட். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளோட எக்கனாமி எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அவங்கள வர்னரபிளா மாறிடுவாங்க. எந்த டைமும் ப்ரொடெஸ்ட் நடக்கலாம், ஆட்சி மாற்றங்கள் வரலாம், மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான ஆட்சியும் போலாம், இல்ல ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆட்சிகளும் அங்க வரலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க நடக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய போர் வரணும் அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் பார்ப்போம், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் ஈரானும் ஒரு மிகப்பெரிய கேஸ் ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால ஈரான் இதுக்கு மேல ஒரு கேஸ் ஹப்பா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி துருக்கியோட போட்டிருந்தாங்க. மேபி அங்க சில பல பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தினால இந்த ஈரான் கூடயும் நம்ம ஒரு கேஸ் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் ஒன்ஸ் ஈரானுக்குள்ள கேஸ் அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க இருந்து இந்தியாவுக்கு கேஸஸ் ஏற்றுமதி பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்மளோட கேஸ் விலைவாசி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அனலிஸ்ட் தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேணுங்கிற கோல் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ரஷ்யால இருந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் வழியாவும், அப்படி இல்லைன்னா அந்த காஸ்பியன் சி வழியாவும் ஈரானுக்கு வந்து ஈரான்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரும் இல்லையா, இந்த எக்கனாமிக் ட்ரேட் ரூட்டை ஈரான் கரெக்டா பயன்படுத்திக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்களை ஈரான் மூலயமா இந்தியாவுக்கும், இந்தியா மூலயமா ஈரான் வழியா ரஷ்யாவுக்கும் கொண்டு போயிட்டு இருக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம சமீபத்துல சைன் ஆகக்கூடிய அந்த மிலிட்டரி பேக்ட், இது போல பல விஷயங்கள், பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுனால ரஷ்யாவோட ஆயுதங்களா இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஈரான் வழியா நம்மளுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம நாட்டுல பல ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கும், பல ஆயுதத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுக்காகவும் இந்தியால ஒப்பந்தம் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம உள்நாட்டிலே செய்யலாம். அதனால ஏகப்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்மளோட பொருளாதார ரீதியா நம்ம நாடு உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஈரானை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஈரான் ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வளர்றோமோ அதே போல ஈரானும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம கூட. ஸோ இப்படி இருக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஈரானுக்கு எதிரான மோதல் போக்கு காட்டுறதுல சொல்லவே வேண்டியதில்லை. அவர் பிரசித்தி பெற்றவர். ஈரான் எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத அவரோட வேர்ட்ஸ் இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்போ இந்த அதிபர் தேர்தலுக்காக பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அவரோட பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மனமாற்றம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, துருக்கியை தனியா வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனா ஈரான்ல அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஈரானோட மோதல் போக்க கொஞ்சம் காட்ட மாட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் இதுக்காக தான் இந்த கேஸ் ஒப்பந்தமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்ஸ் ஈரான்ல வந்து ரஷ்யாவோட அசட்ஸும் இந்தியாவோட அசட்ஸும் அதிக அளவில் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்போ எப்படி பெலரூஸ்ல வந்து அணு ஆயுதங்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க, அதே போல நாளைக்கு ஈரான்லயும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஈரானை சீட்டோட சேர்த்ததுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ ரஷ்யாவுக்கு 2 எக்கனாமியும் ரொம்ப முக்கியம். ஒன்று துருக்கி, இன்னொன்று ஈரான். இதுல எதை சேவ் பண்ண போறாங்க, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்ப்போம். இந்த லெபனான்ல மட்டும் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கண்டிப்பா இந்த அரபு உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா வேற வழி இல்லை. மக்கள் மத்தியில பெரும் கோபம் ஏற்பட்டும். இந்த லெபனானுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தனி இருக்காங்க, லெபனானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் தனியா இருக்கு. இவங்க 2 பேரும் இணைஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை பிடிக்க போகும்போது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஏற்றுமதி எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஈராக்கா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் இருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாம் ஏற்றுமதி பண்றதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆல்ரெடி செங்கடல் வழியா கொண்டு போக முடியாது. ஸோ சுத்தி இந்த ஆப்பிரிக்காவை சுத்தி தான் கூட்டிட்டு போக முடியும். அதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஈரான் வந்து கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, கழுகு அப்படிங்கிறது போல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சிரியாலியா இருக்கட்டும், ஈராக்லயா இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஆயில்ல டேங்கரை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கப்பலை ஏற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும். அமெரிக்காவோட ஆயில் ரிசர்வ்ஸ் அதிக அளவில் கம்மியா இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஆயிலை வந்து கண்டிப்பா அமெரிக்கா கொண்டு போய் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க அமெரிக்கா. அதை கொண்டு போறதுக்கு தடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கடல்கள், பெர்ஷியன் கல்ஃபா இருக்கட்டும், செங்கடலா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமெரிக்காக்கு. ஸோ அது ரெண்டுமே பிளாக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு சூழல் ஏற்படுது. இந்த இடத்துல இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை ஏற்படும் போது, அதாவது 1990, 91 இந்த காலகட்டங்கள்ல அங்க சும்மா சும்மா சண்டை நடந்துட்டே இருந்தது இல்லையா, அந்த டைம்லாம் இந்த ஆயில் ஏற்றுமதிக்கான தடையை போட்டிருந்தாங்க. அப்படி தடையை போடும்போது அமெரிக்கால ஆயில் ஷார்டேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே போல ஒரு சூழல் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு அழுத்தமா இருக்கும் அமெரிக்காக்கு, அதிகமா இஸ்ரேலுக்கு உதவாம இருக்கிறதுக்கு. இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட சிக்கல் தான். இது எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். மேபி இஸ்ரேல் இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. பல நாடுகள் மறைமுகமா இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போதைக்கு மிக முக்கியமான மூவ்மெண்ட்ஸ் எங்க நடந்துட்டு இருக்குன்னா, சிரியா, துருக்கி, ரஷ்யா பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க. ரஷ்யா, ஈரான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ். அடுத்தது கென்யால வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பெருமளவுல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அங்க ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டாக்ஸை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து மக்கள் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலா அதுவும் ஒரு காரணம். பட் ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கும். கென்யால இருந்து போலீஸ் போர்சஸ் ஹைத்தியில போய் இறங்கி இருக்கிறாங்க. ஹைத்தி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்கள் அந்த பிரசன்ல இருந்து வெளியே வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்காக இவங்க ட்ரூப்ஸ் போயிருக்காங்க. எதுக்கு அங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எதிர்த்தும் மக்கள் இங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இந்த கென்யால இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் இந்த சூழல்ல சில பிளாக் சைலலோட இருக்கும். பாத்தீங்களா தெரியும். இது ஆப்பிரிக்கால வந்து கொஞ்சம் பிரபலம் ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் இந்த பிளாக் மேல என்னமோ ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு தான் தெரியல. ரஷ்யா மேல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அப்படி ஒரு அன்பு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல.
பட் இருந்தாலும் எங்க ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் ரஷ்யாவோட கொடியை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நம்ம நாட்டுல நாளைக்கு எது பிரச்சனை வந்தாலும் ரஷ்யாவோட கொடியை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விலாம் வந்திருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் ரஷ்யா கொடியை வந்து அந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க. அப்படி ரஷ்யா என்னமோ மையி வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனா அங்கேயும் ரஷ்ய கொடிகள் பறக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுதான் சான்ஸ், ஒரே அழுத்தி முடிச்சிருங்க, கென்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சோழி முடிச்சிடலாம் அந்த ஏரியால எல்லாத்தையும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது இந்த ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல நாடுகளையும் ஆட்சி கவிழ்ப்பு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கொஞ்சம் கண்ணசந்தாங்கன்னா ஆட்சி காணாமல் போயிடும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இரு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஷ்யா, சீனா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்க கிடைச்சா சொருகிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன காரணம்னா இப்போ பிரச்சனை எஸ்கலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இப்படி கண் இமைக்கும் அந்த தருணத்தில் இருக்கிறார்கள் போருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பிரிக்க நாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கக்கூடிய வளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்து ஆப்பிரிக்காவை சுத்தி கொண்டு போயிட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது போல இருக்கிற காரணத்தினால இந்த ஆப்பிரிக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல விஷயங்களுக்கு முக்கியம். அங்க இருக்கக்கூடிய வளங்கள் மட்டும் இல்ல, ட்ரேடுக்கும் ரூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு ஃபேவரா மெர்சனரிஸா போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜா போகும். ஆப்பிரிக்கா யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஆப்பிரிக்கால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால எந்த பக்கம் யார் ஜெயிக்க போறா, யாருக்கு வெயிட் ஆக போகுது அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்கால வச்ச சில முக்கியமான நபர்கள் மீட்டிங் போட்டிருக்காங்க. ரஷ்யாலையும் சரி அமெரிக்காலையும் சரி. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா 7.5 சனி இந்த உலகத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல நம்பிக்கலாம். ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் பிளானை கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்ப யார் யார் எந்தெந்த பகுதி வச்சிருக்கிறீங்களோ அவங்க அந்த பகுதியை வச்சுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீல போடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. இதுக்கு முதல்ல எடுத்தோடனே நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது போல உக்ரைனோட பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் கொடுக்கக்கூடிய பிளான்ஸுக்கு உக்ரைன் தரப்புல இருந்தே நெகட்டிவிட்டியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பீஸ் டீல் போட போறாரு, ரஷ்யா எப்படி ஒத்துக்க வைக்க போறாங்க, உக்ரைன் எப்படி ஒத்துக்க வைக்க போறாங்க அப்படிங்கலாம் தெரியல. ஆயுதம் அதிகமா கொடுப்பேன் ரஷ்யா வரலன்னா, உக்ரைன் வரலன்னா ஆயுதத்தை கம்மி பண்ணுவேனாங்க. இதெல்லாம் நடக்குங்களா? 2 பேரும் ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் எங்க வயசு வருதுன்னு தெரியல. சரி, இட்ஸ் ஓகே. அவர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ட்ரை பண்ணிட்டோம். ஒருவேளை நல்லதா நடக்கும் பட்சத்துல எல்லாத்துக்கும் நல்லதானே. ஸோ நன்மை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.